பயிற்சி மட்டும் இல்லை, எல்லா பயிற்சியுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ராசி எது அப்படின்னா ரிஷபம்னு சொன்னோம். ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 3ஆம் இடத்துக்கு போகிறனால கிட்டத்தட்ட நம்முடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல். குடும்பத்துக்காகவே தன்னை டெடிகேட் பண்ணி வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷபராசி பெண்கள் தான். அப்படி பெருநோய்கள்னால பாதிக்கப்படுறவங்களா இருந்தாலும் அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை நல்லாவே சரி பண்ணி விட்டுடுது. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்களே, இப்போ குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, எல்லா பயிற்சியுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ராசி எது அப்படின்னா ரிஷபம்னு சொன்னோம். குரு பகவான் பாருங்க, இப்போ 3ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. 3ஆம் பாவம் அப்படின்றது பெருசாக ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படி நிறைய பேருக்கு டவுட் வரும். பெருசாக நம்ம ஸ்தான பலத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் பகை தான். அப்போ பகை ஒரு கிரகம் 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்றது அப்படின்றது நல்லது தான். அதுக்கும் மேலே அவர் உச்சம் பெற்று உட்கார்றாரு. 2வது கன்சிடரேஷன். 3வது கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ரொம்ப பெரிய லெவலில் தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், யாரை பார்த்தோ அதாவது தலை குனிஞ்சு பேசாமல் நிமிர்ந்து பேசணும். இப்படி நிறைய விஷயம் நான் கான்ஃபிடென்ட்டாக தெரியணும் அப்படின்னாலே நமக்கு பார்த்திங்கன்னா ஒன்று படபலம் இருக்கணும், என்னை சுற்றி ஏகப்பட்ட என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். 2வது பணபலம் இருக்கணும், நான் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய செல்வந்தர், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். 3வது புத்தி பலம் இருக்கணும். இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தோஸ் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பீப்புள்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட். ரிஷபத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே அதீத பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறமை, புத்திசாலித்தனம். ஆல்ரெடி ரிஷபத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அதீத புத்திசாலித்தனம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அயராத உழைப்பு, இது அத்தனையும் இருக்கும். பொதுவாக 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்கக்கூடிய ராசி அப்படின்னா நிறைய ஜோதிடர்களே ஃபர்ஸ்ட் மகரத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஷபத்தை தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் 3ஆம் பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது உங்களோட இன்டெலிஜென்ஸ் அதிகரிக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேலே எந்த ஒரு வேலையை செய்றீங்க அந்த வேலையில் ரொம்ப ஆழமான அறிவை, ஆழமான நாலேஜை கேதர் பண்ணிட்டு நீங்கள் அந்த வேலை செய்வீங்க. அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகரிக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது உண்டு. இப்போ குரு மட்டும் சாதகமான பொசிஷனில் இருக்காரா? இல்லைம்மா, ஆல்ரெடி உங்களுக்கு சனியே ஒரு லாப சனியாக தான் இருக்கான், ரொம்ப சாதகமான பொசிஷனில் இருக்கான். அதுக்கும் மேலே ராகு பகவான் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் ராகு. நீங்கள் தொழில்னு ஒன்று செஞ்சீங்கன்னா போதுமா பெரிய லெவலில் பிரம்மாண்டம் அப்படின்றது ஏற்படும். இப்போ ஆண்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ராசி ஆண்களும் வேலை அப்படின்றது செய்வாங்க. ஆனால் பெண்கள் இது வரைக்கும் வேலையே செய்யலை அப்படின்னா இந்த காலகட்டம் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் அப்படின்னு செய்யுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் அடிமை தொழிலுக்கான பிராப்தம் தான் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கன்சர்னில் வேலை செய்யுங்க. இல்லை சுய ஜாதகத்தில் சுய தொழிலுக்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. ஒன்றுத்தில் நம்ம காஷியஸாக இருக்கணும். எப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க, அது மட்டும் போதுமானது. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 7, 9, 11 பார்க்குது. நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு திருமணம் வரம் அப்படின்றது கூடி வரும். அதுவும் எப்படிப்பட்ட வரம் வரும்? சூப்பரான ஒரு வரன் அப்படின்றது வரும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நிறைய ரிஷபராசி பர்சனாலிட்டிஸ் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். குழந்தையில பாருங்கள், இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜி கிடைக்கவே இல்லைங்க, 3 வருஷமாக நீட் எழுதிட்டு இருக்கேன், எம்டிக்கு அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சாலிடாக கிடச்சிடும். லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில்னு ஒன்று செய்யுங்க, சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படின்றது வரும். பொதுவாகவே ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11க்கு அதிபன் தான் குரு பகவான். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். ஆக லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். அடுத்ததா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? பெண்களுக்கு குறிப்பாக எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி ரிஷபராசி பெண்களுக்கு சொல்லுங்கள். பொதுவாகவே குடும்பத்துக்காகவே தன்னை டெடிகேட் பண்ணி வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷபராசி பெண்கள் தான். முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அரசவை அப்படின்னாலே என்னென்னா அந்த குடும்பம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது வீட்டில் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து எல்லாத்துக்காகவும் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து, அந்த குடும்பம்னால இவங்க இல்லைன்னா அந்த குடும்பமே கிடையாது. இப்போ வீட்டில் என்னப்பா இப்போ எப்படா வருவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவங்களை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த அம்மான்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அடையாளம். அதே மாதிரி கணவருக்கு நல்ல ஒரு மனைவி, எல்லா அங்கீகாரத்தையும் வச்சிருக்கக்கூடிய பெண் அவள். அதாவது ரிஷப ராசியில் பிறந்த பெண் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. அழகுக்கும் அறிவுக்கும் எப்பவுமே குறைச்சலே இல்லைன்ற மாதிரி. ஸோ இவங்க ஒன்றுமே இல்லை, வீட்டுக்காக அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்க. இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் வரும். இப்போ நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு நல்ல கலை தெரியும், எனக்கு நான் டிசைனிங் நல்லா சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னா அதுவே ஒரு ஃபேஷன் டிசைனிங்காக பண்ணி 4 பேருக்கு ஒரு தொழில் அதிபர்களுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அந்த முயற்சி அப்படின்றத எடுப்பாங்க. உண்மையிலேயே மேடம் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் செம்ம ஜாக்பாட் அப்படின்னா நம்ம ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா முயற்சி, ஒவ்வொரு முயற்சியுமே பணமாக மாற்றக்கூடிய தன்மை. அதுவும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வீட்டில் புரிஞ்சிக்காத கணவர்,
எப்பயுமே வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கும். ஒரு புரிஞ்சுக்கவே இல்லையே, நம்மள ஃபீல் பண்றோம், இவ்வளோ தூரம் நம்ம செய்றோம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலைன்ற ஒரு வருத்தம் இருக்கவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்த, அதாவது கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்கும்போது இப்போ வந்து புரிஞ்சுப்பாங்க. என்னதான் கோவம் வந்தாலும், சரி என் ஒய்ஃப் பாவம் எனக்காக இவ்வளோ பண்றா, கஷ்டப்படுறா அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடுமா? நிச்சயமா கைகூடக்கூடிய அமைப்பு இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க, நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்களே எல்லாம் பேசி முடிவு பண்ணுங்கன்னா வேலைக்காது. உங்களோட முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான பிராப்தி எல்லாமே இருக்கு. இந்த டைம்ல வந்து பயங்கர பிஸி ஷெட்யூல் ஆவாங்க. பொருள் சேர்க்கை, பண சேர்க்கை எல்லா பக்கம் பயங்கர பிஸி. என்னென்ன வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் பத்தாது. வீட்டுக்கு ஒரு பக்கம் கெஸ்ட் வராங்க அப்படின்னா, முந்திலாம் வந்து போனா நல்லா கவனிப்பாங்க, இப்பெல்லாம் கவனிக்க மாட்றாங்க அந்த பொண்ணு. அவங்க ஆல்ரெடி பயங்கர பிஸியா இருக்காங்க, வீட்டுக்கார கூடயும் பையன் கூட பேசுறதுக்கே டைம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்க போறாங்க. ஸோ பொருளாதார ரீதியா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சின்றது அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. சூப்பர். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டடாக அண்ட் பொருளாதாரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 3ஆம் இடத்துக்கு போகிறனால கிட்டத்தட்ட நம்முடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனைகள். அதாவது யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் திரும்ப கேட்கவே மாட்டாங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் நம்ம ரிஷபராசியை சேர்க்கலாம். இவங்க கையில் பணம் இருந்துச்சுன்னா அதை 4 பேர் கொடுத்து சாப்பிட்ணும், 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இருக்கிற பணத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய தேவைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து யோசிப்பாங்க, இப்போ நமக்கு தேவைப்படுதே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் இருக்கும். பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எல்லா விஷயத்திலும், குடும்பத்திலும் சரி, அதே போல் வேலை பார்க்குற இடங்களையும் சரி, லைஃப்பில் எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்து, அதாவது ஒரு டயலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டான், விட்டு கொடுத்துரு அப்படிம்பாங்க. ஸோ வாழ்க்கை எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்த நபர்கள் தான் நம்முடைய ரிஷபராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்க போகுது. எங்கேயாவது ஒரு இடத்துல பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சிட்டிங்க, அந்த பணம் அவன் தரவே மாட்டேங்கான், அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்கள்கிட்டருந்து வாங்கின நபர் தேடி வந்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு இருந்தனால தான் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசைகள், அவ்வளோ எண்ணங்கள், அவ்வளோ விஷயங்களை வச்சுருந்தீங்க, ஆனால் எதையுமே செயல்படுத்த முடியல. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியம் ரியாலிட்டியாக உண்டு. இதில் இன்னொரு பெரிய பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் ஆல்ரெடி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார், தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த சனி பகவானுடைய தாக்கம் சில விஷயங்களில் பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த சனி பகவானை இந்த நம்மளுடைய குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக பதவி உயர்வு என்பது உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு. வேலையில் ரொம்ப சிக்கல் அல்லது வேலையை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து பொருளாதாரம் என் கையில் இருக்குது, இப்போ என் குடும்பத்துக்காக நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஓகே சார். சார், இப்போ ஓவராலாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹெல்த் வைஸ் எப்படி? எல்லாரும் சொல்லிட்டாங்க ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குரு பயிற்சி வந்து இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரெடி ரிஷபராசிக்காரர்கள் வந்து உடம்பை பற்றியான கவனம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட உடனே போயிட்டு அதை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பெருமளவு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதுக்காக அவங்க அவதிப்படக்கூடிய ராசியாக வந்து எப்பயுமே வந்து இருக்க மாட்டாங்க. அப்படி பெருநோய்கள்னால பாதிக்கப்படுறவங்களா இருந்தாலும் அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து நல்லாவே வந்து சரி பண்ணி விட்டுடுது. அது மட்டும் இல்லாமல் பொது பலனாக நம்ம ரிஷபத்துக்கு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக கார் வாங்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலேயே இருப்பாங்க. இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கார் வாங்கிடுவாங்க, வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். என் கையில் காசுலாம் இருக்குது, அதனால் என்னால் வந்து இடமே வாங்க முடியல. இந்த போன வருஷம்லாம் காசு அது இடம் வாங்குற வரையும் போயிருந்தால் கூட வாங்கியிருக்க முடியாது, கையில் வந்து காசு இருந்திருந்தாலும். ஆனால் இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு கையில் காசு இல்லைனா கூட இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது, பிரிஞ்சு போன எக்ஸ் ஒய் எல்லாம் மறுபடியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து ரிஷபராசிக்கு வந்து குரு பயிற்சி வந்து தரப்போகுது. சரி, என்ன சிம்பிளாக அவங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த 1 ஆண்டு காலம் என்ன வழிபாடு பண்ண? கணபதி வழிபாடு வந்து செய்யலாம்.
ஏன்னா ரிஷப ராசிக்காரர்களே பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு கமுக்கமாக இருப்பாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. யாரோடும் ஒத்து போட்டு வர மாட்டாங்க. அவங்க ஒத்துப்பட்டு வரா மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்றதே வந்து தெரியாது. கணபதி வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். உடல் ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும், மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வழிபடுறதுக்கும், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வழிபடுறதுக்கும் வந்து கணபதி வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே ஐயும் கிளியும் சவ்வும் கணபதி வசிய வசிய ஸ்வாக ஒரு 108 முறை தினந்தோறும் அவங்க வந்து உருஜபிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா கணபதி அருள்னால அவங்களுடைய மனம் வந்து நிறைவடைஞ்சு அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை வந்து கொடுப்பாரு. சரி, எந்த கோவிலுக்கு இந்த ஒரு 2 காலம் அவங்க போகலாம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், ரிஷபம் எப்பயுமே வழிபாடு பண்ண வேண்டியது யாரை அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணும். காரணம் என்ன அப்படின்னு, என்னம்மா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டுமா, அவ்வளோதான். இந்த 4 வார்த்தை போதும் ரிஷபம் வந்து முழுசும் ஃப்ளாட் ஆகி அவங்கள முழுசும் நம்புறதுக்கு. என்ன வந்து அவங்க ஹெல்ப் கேட்டாலும் செஞ்சுடுவாங்க. அப்போ தப்பான பர்சனாலிட்டிஸ் ரிஷபத்துக்கிட்ட வரக்கூடாது. ரிஷபத்தை பார்த்தா அப்படியே தெரிச்சு ஓடணும், பயப்படணும் அப்படின்னாலே அவங்க அம்பிகை வழிபாடு அப்படின்றது பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டம் இவங்க டெஸ்டினி அடையக்கூடிய காலகட்டம், சக்ஸஸ்க்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க வழிபாடு பண்ண வேண்டியது, வீட்டில இருந்து வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னா மைஷாசுர மர்தினி ஸ்லோகம், ஐகிரி நந்தினி நந்தித மேதினி அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்க்கலாம். இல்லை வீட்டு பக்கத்தில் அம்பிகை கோயில் எது இருக்கோ அந்த அம்பிகை கோயில் முடியும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் போங்க. அம்பிகை இந்த நாள் தான் போக்கணும், இப்போ இந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணணும், இப்படி தான் வழிபாடு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அகில லோக அன்னை உங்களால் எப்படி வழிபாடு பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்லை பௌர்ணமி தோறும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணுறது மேன்மையான பலன்களை சாலிடாக கொடுக்கும் சார். சரி, நீங்கள் சொல்லுங்கள், பரிகாரம் அப்படின்னா சிம்பிளாக அவங்க என்ன பண்ணலாம்? பரிகாரங்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம ரிஷபராசி காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால யார் யாரெல்லாம் பேச முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இவங்க ஆடை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பல்வலி அதிகமாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பல்வலியில் கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்க என்ன பண்ணலான்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. அதே போல் பல்லாஸ்பத்திரியில் வேலை பார்க்குற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இவங்களால் முடிஞ்ச ஒரு உணவோ இல்லாட்டி ஏதோ ஹெல்ப் பண்ணாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். சரி, குடும்ப ஒற்றுமைக்கும் அப்புறம் அவங்க ஃபேமிலி வெல்த்தாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்பிகை வழிபாடு, மேடம் சொன்ன மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு, அலங்கார பிரிகை, உண்மையிலேயே வந்து அந்த அம்மன் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. என்னால் அவ்வளோ தூரம்லாம் போய் வழிபாட பண்ண முடியாதுன்றப்போ இவங்க வந்து திங்கட்கிழமையில், அதாவது ஈவினிங் டைமில் ஒன்றும் இல்லை, ஈஸியான சார் சொன்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் மாதிரி டெய்லி நிலா பார்க்குறோம். ஸோ அந்த நிலான்றது வந்து ரொம்ப நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக்குன்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து இவங்க சொன்னாலே போதுமானது. இவங்களோட மனம் தெளிவடையும், உடல் ஆரோக்கியம் எல்லாமே சரி பண்ணக்கூடிய நிலை இருக்கும். எப்பவுமே நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா நம்ம அம்மா தான் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லது, சந்தோஷம், கெட்டது எல்லாத்துக்குமே மல் கட்டக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அம்மா. ஸோ அந்த அம்மாவை குறிக்கக்கூடிய இந்த டைமில் அவங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. ஸோ அம்மாவை முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காரியம் பண்ணும்போதும் அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகே மேடம், ஓவராலாக ரிஷபராசிக்கு குரு பயிற்சிக்கு 100க்கு எவ்வளோ மார்க் உங்களுடைய? 99.5 சார். உங்களோட சார்? 90% தருவார். நீங்கள் சார்? நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குறைஞ்சது ஒரு 92%. நீங்கள் மேடம்? 95%. ஓகே, சிறப்பு. இப்போது குமுதம் பக்தி நேயர்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு குறிப்பாக என்னெல்லாம் பண்ணணும் இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். மிதுனத்துக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத சார்லேருந்து ஆரம்பிப்போம். சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? 1 வருட காலமாக அவங்க லைஃப்பில் ஒரு நிலையான தன்மையில் இல்லை. புள்ள வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப குத்துவலுக்கு அப்படின்னு நீங்கள் யாரையாவது சஜஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு எஃபியில் 200 ஃப்ரெண்டு இருப்பான், இன்ஸ்டாவில் 400 ஃப்ரெண்டு இருக்கும். வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி வந்து இருக்கும். பல பேருக்கு குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள், நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? மே 4ஆம் தேதி காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.